ஸ்ரீ மாதிரே நமகா. சென்னை அடையார் சருசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி. இந்த பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகளால் ஏற்படக்கூடிய ஏவல், பில்லி, சூனியத்தை முறியடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு முட்டை மந்திரம் பதிவு தான் இன்றைய பதிவில் வந்து பார்க்க போகிறோம். பல பேரும் கேட்ட பதிவு இன்றைய பதிவு. சரிங்களா? நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, முட்டை மந்திரம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது உங்களுடைய எதிரிகளால் ஏவப்படக்கூடிய ஏவலை அழிக்கக்கூடிய பதிவு தான் இந்த பதிவு. நல்லா புரிஞ்சுங்க, எதிரியை அழிக்கக்கூடிய பதிவு கிடையாது. எதிரிகளால் ஏவக்கூடிய ஏவல்களை விரட்டக்கூடிய அழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான முட்டை மந்திர பதிவு தான் இந்த பதிவு. இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் கேட்டாங்க, முட்டையை வச்சு எப்படிமா நம்ம பரிகாரம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்காக தான் இன்றைய பதிவு. எனக்கு ஏவல் பிரச்சனை இருக்குது, நைட்டில் வந்து என்னால் தூங்க முடியல, ஏதோ ஒரு உருவம் நிற்கிறது போல் இருக்குது, காதுகிட்ட ஏதோ உருவம் பேசிக்கிட்டே இருக்கிறது போல் இருக்குது, மன நிம்மதியாக இருக்க முடியல, நான் வந்து சைக்காலஜிஸ்ட் பார்த்துறேன், தூக்க மாத்திரை சாப்பிட்றேன், நான் நிம்மதியாக தூங்க முடியல, ஏதோ ஒரு என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்குது, அதோடைய கண்ட்ரோலில் நான் வைக்க நினைக்குது, என்னுடைய கண்ட்ரோலில் நான் இல்லவே இல்லை. இந்த மாதிரிலாம் நீங்கள் புலம்பக்கூடிய நபராக நீங்கள் இருக்கிறீங்கன்னா இந்த பரிகாரத்தை நிச்சயம் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு பதிவு. ஒரு நாட்டு முட்டை, மற்ற முட்டையில் வந்து உயிர் இருக்காது, நாட்டு முட்டையில் கண்டிப்பாக உயிர் இருக்கும். ஒரு நாட்டு முட்டை வந்து நீங்கள் கோழி முட்டை எடுத்துக்கணும். அந்த கோழி முட்டையில் ஒரே ஒரு பொம்மை, ஒரு உருவம், ஒரு சின்ன பொம்மை, ஒரு உருவம் மட்டும் நீங்கள் வரைஞ்சிக்கணும். அந்த முட்டையில் வந்து பிளாக் இங்கு இல்லாட்டி ரெட் இங்கில் வரைஞ்சிக்கணும். அப்புறம் ஓம் நசி நசி, புரியுதுங்களா? அந்த பொம்மையோட தலைமாட்டில் ஓம், அதுக்கப்புறம் பக்கவாட்டில் நசி, இந்த பக்கம் நசி, ரெண்டு பக்கம் நசி நசின்னு இருக்கணும், மேலே ஓம் இருக்கணும். சரிங்களா? காலாண்ட ஸ்வாகான்னு இருக்கணும். இந்த மந்திரத்தை இந்த முட்டையில் எழுதிக்கிட்டு நான் படம் போட்டு நான் வேணால் உங்களுக்கு காட்ட சொல்கிறேன். இந்த மந்திரத்தை எழுதிக்கிட்டு இந்த முட்டையை எடுத்துகிட்டு போய் சுடுகாட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முச்சந்தியில் இடது கையில் வச்சுக்கோங்க. நான் சொன்ன இந்த மந்திரத்தை, அதாவது ஓம் நசி நசி ஸ்வாகா, ஓம் நசி நசி ஸ்வாகான்ற மந்திரத்தை 27 முறை சொல்லி தலையை நல்லா 9 முறை சுற்றி ஏற்றி இறக்கி முட்டையை வந்து உடச்சிட்டு திரும்பி பார்க்காம வந்தீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட ஏவலாக இருந்தாலும் உங்களை விட்டு விலகி இருக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் ஒரு 11 ஞாயிற்றுக்கிழமை செய்யும் பொழுது அந்த செய்வனை, அந்த ஏவல் உங்களை விட்டு தொடர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையே உங்களுக்கு வராது, ஏவல் பிரச்சனையே உங்களுக்கு வராது. செய்து பாருங்கள், பலன் கொடுக்கக்கூடிய அற்புதமான பதிவு. இந்த பதிவு சம்பந்தமாக எந்த விதமான கருத்துக்கள் இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிங்க. பின்வரக்கூடிய பதிவுகளில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். நன்றி. சிவாய நம.